ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எனக்கான நல்லது இன்னும் நடக்கலையே சாயப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதலைத்தான் இப்போது நிறைவேற்றுவதற்காக வந்துள்ளேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் மனம் விரும்பிய விஷயங்களையெல்லாம் உனக்கானதான் நான் மாற்ற போகிறேன். விஷத்தோடு பிறந்த பாம்போட பிறவி குணத்தை எப்படி மாற்ற முடியாதோ அதே போல் சில மனிதர்களும் பிறக்கும் போதே கெட்ட குணத்தோடையும் அவங்களுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்களையும் வளர்ந்ததுனால அவங்களோட இயல்பான குணமே மாறி போய் நல்லது நினைக்க தெரியாதவர்களாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் நினச்சா அவங்க மனசில் மாற்றத்தை கொண்டு வருவேன். ஆடம்பரமாய் வாழும் மனிதனுக்கு பணத்தின் அருமை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சிக்கனமாய் வாழக்கூடிய உனக்கு சில்லறையின் மதிப்பு கூட தெரிந்துதான் இருக்க வேண்டுமென் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெற்று உயர்ந்த வாழ்க்கையை வாழணும்னு நினச்சினா உனக்குள் இருக்கும் திறமைகளை வளர்த்துக்கிட்டு பொறுமையினை அதிகமாக்கி கோபத்தை உன் கட்டுப்பட்டுக்குள்ளே கொண்டு வந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற முயற்சி செய். உனக்குன்னு ஒரு அடையாளத்தை நீ தான் உருவாக்கிக்கணுமே தவிர வேறு யாரும் உனக்காக வந்து வேலை செய்ய மாட்டாங்க என் செல்லமே. எல்லா மனிதர்களும் அடுத்தவன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் அடுத்தவன் வேலையில் தலையிடாமலும் இருந்தாலே, அவரவங்க வேலையில் கவனம் செலுத்தினாலே எல்லாருமே புது புது சாதனைகள் படைக்க முடியும். ஆனால் இங்கே உள்ள மனிதர்கள்லாம் அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவன் என்ன செய்கிறான், அடுத்தவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு மற்றவர்களை பார்த்து பார்த்து தன் குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை சரி செய்ய மறந்து போயிடுறாங்க. உன்னை அவமானப்படுத்தும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கண்ணு முன்னால் உன்னை அவதாரம் எடுக்க வைப்பேன். கீழே விழுக நேர்ந்தாலும் உன்னை விஸ்வரூபம் எடுக்க வைப்பேன். புண்படும் உன் மனதிற்கு நான் புன்னகையாய் வந்து நிற்பேன் என் செல்லமே. யாருக்கிட்டையும் போய் சரியில்லைன்னு வாதாடுறதை காட்டிலும் வாழ்ந்து காட்டக்கூடிய ஆளாக இரு. மற்றவர் குற்றத்தை மறந்து உன்னுடைய குற்றத்தை சரி செய்யக்கூடிய ஆளாக நீ மாறிட்டீனா உன் வாழ்க்கையும் சரியானதாக அமைந்துவிடும் அல்லவா. மனுஷன் பிறக்கும்போது எதுவுமே இல்லாமல் பிறந்தாலும் வாழும்போது எல்லாத்தையும் அடைஞ்சிடணும்னு ஆசைப்படுறான். அதனால்தானே இங்கு குற்றங்களும் தேவையில்லாத நியாயமற்ற விஷயங்களும் நடக்குது. குற்றம் நடந்தால் என்ன, தவறு நடந்தால் என்ன, அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்து வாழக்கூடிய ஆளாக நீ இரு. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் உனக்கான நல்லதாக, உனக்கான சந்தோஷமானதாக நான் அமைத்து தருவேன். கோபம் எவ்வளவு வந்தாலும் அந்த நேரத்தில் கூட அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனிதர்களும் உன்னை திட்டாத சபிக்காத உறவுகளும் கிடைப்பதென்பது அபூர்வமான விஷயம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் உன் குடும்பத்தில் இருந்தால் நீ என்ன தவறு செஞ்சாலும் உன்னை கோபிக்காத சபிக்காத அந்த நல்ல உறவு உனக்குள்ள இருந்தால் அவர்கள்தான் நீ சேர்த்து வைக்காத சொத்து. அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே என் செல்லமே. நாள், கோள், நட்சத்திரம், சகுனம், சாஸ்திரம்னு எவ்வளோ விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு தடையாக இருந்தாலும் சரி, நீ முயற்சி செஞ்சினா அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் அடித்து நொறுக்கி ஜெயிச்சிடலாம். அடுத்தவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு இன்னொருத்தட்ட போய் பற்ற வச்சு அவங்க வீட்டில் நடக்கிறத சொல்கிறதை காட்டிலும் எல்லா மனிதர்கள் மீதும் பற்று வைத்து அன்பு காட்டுவது உன்னதமான விஷயம். வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம்தானே, அதை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டுப்போ. தேவையில்லாத கோபத்தை தூக்கி போட்டுவிடு. யாரை பார்த்தும் எந்த செயலை பார்த்தும் நினைச்சு பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் நீ தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பித்தால் உன் வாழ்வில் நல்ல நினைவுகள் எப்போதும் இருக்கும். வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று செல்லவேன். இந்த உலகத்தின் பங்குங்கிறது வெறும் வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். என்ன நடந்தாலும் கண்டுக்காம உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அன்பும் மரியாதையும் கௌரவமும் எல்லாமே தானாக உனக்கு வந்து சேரும். நீ யாருக்கிட்டையும் போய் எதையும் கேட்டு நிற்க வேண்டிய அவசியத்தை நான் உனக்கு உருவாக்க மாட்டேன் என் செல்லமே. உலகின் ஆகச் சிறந்த யோசனைகள் கூட எப்போது பயனில்லாமல் போகும் தெரியுமா? நீ எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கும்போது. ஏன்னா எதுவுமே நான் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாமே கிடச்சிடணும்னா அது எப்படி சரியாக இருக்கும்? முதல்ல முயற்சி, வேலை, திறமைகள் எல்லாமே இருந்தால்தான் அங்கு முன்னேற்றமும் வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிட்டும்.